கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த 2 வசனங்களை கூர்ந்து கவனித்தால் புரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன. இங்கே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லும்போது அவர்கள் எப்படி உங்களிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளன. அதாவது தாங்கள் நல்லவர்கள் என்பதைப் போல, தாங்கள் தேவனுடைய உத்தம ஊழியர்கள் போலவும் காட்டிக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள போதகர்களுடைய உள்ளமோ தேவனை பற்றி சரியான முறையில் அறிவிக்கக்கூடியதாக இல்லாமல் தங்களுடைய இச்சைகளுக்கேற்ப காரியங்களை மக்களுக்கு சொல்லி அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். அநேக கள்ள போதகர்களை அறிவது எப்படி என்பதற்கு அவர்களுடைய கனிகளினாலேயே அவர்களை அறிவீர்கள் என இயேசு சொல்லும்போது அவர்களுடைய கனிகள் எதை நோக்கி உள்ளனர் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோமானால் பணத்தை நோக்கமாக கொண்டுதான் அவர்களுடைய கனிகள் இருக்கிறது. அதேபோல் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்றாரு? அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி அநேகரை வஞ்சிக்கிறார்கள் என்று தெரியுமா? தேவனுக்கு இவ்வளவு கொடுத்தால் தேவன் உங்களை அவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, தசம பாகத்தை கொண்டு வந்து சபையில் கொடுத்தால்தான் வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சமாக கொடுத்தால் கொஞ்சமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிகமாக கொடுத்தால் தேவன் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்க செய்வார். இப்படி எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு கொடுங்கள், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவனுக்கு கொடுத்தால் அவர் உன்னை பெருகச் செய்வார், தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக நீ விருத்தி அடைவாய் என்பதாகவெல்லாம் யார் போதிக்கிறார்களோ, பாஸ்டர்கள் அல்லது கிறிஸ்தவத்தின் ஐயர்கள் போதிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே கள்ள உபதேசிகள் தான். எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் அதிக அளவு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் பணத்தை நீ கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கள்ள உபதேசிகள் தான், கள்ள தீர்க்கதரிசிகள் தான். அதே சமயத்தில் பணத்தை மையமாக போதிப்பவர்கள் மட்டுமே கள்ள போதகர்கள் என நினைத்து விடாதீர்கள். இவை கள்ள போதகர்களை கண்டுபிடிக்க எளிமையான ஓர் வழிதானே தவிர, இதை காட்டிலும் கள்ள உபதேசிகள் இன்றைக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கும் போதகர்கள் பண ஆசை உடையவர்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லி மக்களை மயக்கக்கூடிய அளவுக்கு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்தவத்திற்குள் போதகர்களாக இருக்கிறார்கள். அதை குறித்து வரும் நாட்களில் இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு போதகர் கள்ள போதகர் என்பதை எப்படி எளிதான முறையில் கண்டுபிடிக்கலாம் என்றால், அந்த கள்ள போதகர்கள் பணத்தை பற்றி அதிகளவு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா, அதற்கு நீ பணத்தை கொடுத்தால் போதும் என்று போதிக்கக்கூடிய எல்லா போதகர்களும் கள்ள போதகர்கள் தான். இதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.